நேர்களே, இப்போ காசாவினுடைய போரில் அமெரிக்காவினுடைய செயல்பாடு, இப்போ நம்ம பேச போகிறது ரஷ்யாவில் நிலைமை எப்படி இருக்குது. ரஷ்யாவில் போர் நிறுத்தம் ஏற்படுவதற்கு அமெரிக்கா ஒரு பெரிய சமாதான தூதராக தன்னை நிலைப்படுத்தி கொண்டார்கள். தற்போது இன்று காலை வரைக்கும் யுக்ரைன் ரஷ்யா போரை அவர் நிறுத்துவதற்கு முடியாமல் போனதற்கான சில காரணங்கள் என்ன, தற்போது நிலை என்ன? அமெரிக்க அதிபர் 1 மணி நேரம் 40 நிமிடம் பேசினார். ஏற்கனவே உள்ள பழைய செய்தி. மேற்கத்திய ஊடகங்களும் அமெரிக்காவினுடைய வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் போன்றவைகள் எல்லாம் வானலாக புகழ்ந்தது. நியூயார்க் டைம்ஸ் எப்போதுமே டொனால்ட் ட்ரம்புக்கு ஆதரவான பத்திரிகை அல்ல, அப்படித்தான் நினைக்கின்றேன். ஆனால் இப்போது ஜித்தாவில் நடந்த பேச்சுவார்த்தையில் 2 பேரையும் அழைக்காமல் புத்திசாலியாக தன்னை நினைத்து கொண்ட அமெரிக்கா 2 நாட்டுடைய அஃபீஷியல்ஸும் ரஷ்யாவோடும் பேச்சுவார்த்தை நடத்தியது. இதில் தீர்வு ஏற்படலை. இப்போது நேற்று தனியாக உக்ரைனை அழைத்து அமெரிக்கா பேசுகிறாரு. துபாயில் உள்ள ஒரு பெரிய ஹோட்டலில் நடந்த இந்த போரில் கருங்கடல் நடக்கக்கூடிய அந்த போரை நிறுத்தணும் அப்படின்ட்டு அமெரிக்கா அழுத்தம் கொடுத்தது. ஏன்னா அமெரிக்காவுடைய ஆள் தான் பேச்சுவார்த்தை என்ன நடத்துறது உக்ரைனுக்கு. உக்ரைன் முழுமையாக சரண்டர் ஆகிருக்கிறாங்க. ஆக ரஷ்யா அந்த பக்கத்தில் ட்ரேடு கப்பல்கள் நிறைய போவதற்கு வாய்ப்பாக போர் நிறுத்தம் வேண்டும் என்று ஒரு பேச்சுவார்த்தை நடத்தியிருப்பதாக சொல்லப்படுகிறது. இது ஒரு செய்தி. இரண்டாவது, சில விஷயத்தில் அமெரிக்க அதிபர் பேச்சுவார்த்தையில் பூரணமாக நாங்கள் முழுமைப்படுத்தியிருக்கிறோம் என்று சொன்னாலும் பரஸ்பரம் அதற்கு பின்பு ஒரே நாளில் 204 ட்ரோன்கள் தாக்குதல்களை நடத்தினார்கள். ரஷ்யா இன்றைக்கும் கூட உள்கட்டமைப்புகளை தாக்கக்கூடாது, மின் உற்பத்தி நிலையங்களை தாக்கக்கூடாது, அணு நியூக்ளியர் பேஸை தாக்கக்கூடாது என்றெல்லாம் ஒப்பந்தம் போட்டார்கள். ஆனால் பரஸ்பரம் டொனால்ட் ட்ரம்பினுடைய அந்த ஜம்பம் வெற்றி பெறவில்லை. ட்ரம்ப் என்ன நினைக்கிறார் என்றால், நான் வந்துவிட்டாலே உலகத்தை அமைதிப்படுத்தி விடுவேன் என்ற ஒரு அதீத நம்பிக்கை தற்போது தோல்வியிலே சந்தித்திருக்கிறது. ஏனென்றால் ட்ரம்பினுடைய முயற்சி முதல் கட்டமாக அந்த உரையாடல்கள் முடிந்த சில மணி நேரத்திலே தோல்வி அடைந்தவுடன் ட்ரம்பினுடைய ஜம்பம் நடக்கவில்லை. 19ஆம் தேதி போர் நிறுத்தம் காசாவில் கொண்டு வந்தார். ஆனால் ரஷ்யா உக்ரைன் போரை அவரால் கொண்டு வர முடியவில்லை. அவர் தன்னை மிகைப்படுத்தி ஒரு உலக சமாதானவாதியாக காட்டிக்கொள்ள முயன்றார். அவற்றில் உக்ரைன் போரில் ரஷ்யாவுக்கு இடையான இந்த கான்ஃப்ளிக்ட் ஜோனில் இந்த கன்ஃபரன்டேஷன், அதாவது இந்த கடும் போரில் அவருடைய சமாதானம், அதீத நம்பிக்கை தோல்வி அடைந்திருக்கிறது. ரொம்ப முக்கியமாக நாம் இரண்டாவது பார்க்கிறது என்னென்னா, புட்டின் ஒரு பெரிய ராஜதந்திரி. அமெரிக்காவினுடைய சூட்சமங்களை அவர் நன்கு அறிந்தவர். ரொம்ப தெளிவாக முடிவுகளை தீர்மானிக்கக்கூடிய இடத்தில் உள்ள புட்டின் இந்த போர் நிறுத்தத்தை குறித்து அவர் ரொம்ப 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 கவனமாக கையாளுகிறார். உதாரணத்திற்கு சொன்னவனால், இந்த இடைக்கால போர் நிறுத்தத்தில் அமெரிக்காவின் 2 கட்ட திட்டத்தை அவர் உறுதியாக எதிர்ப்பதாக தெரிகிறது. அமெரிக்கா ஒரு விஷயத்தில் தலையிட்டால் என்ன நடக்கும் என்பதை பல 100 ஆண்டுகளாக அறிந்திருக்க ரஷ்ய மக்கள், அதுவும் ஒரு புட்டினுக்கு தெரியாதா? ஆகவே இவர் தனக்கு பேர் வருவதை போன்று அவசர கதியில் காலை 10 மணிக்கு கொண்டு பேசுவது, இரவு 10 மணிக்கு பேசுவதை போன்று புட்டின் பேச தயாராக இல்லை. ஆகவே அமெரிக்காவினுடைய 2 திட்டங்களையும் அவர் மறுத்திருக்கிறார். அதே சமயம் நேட்டோவினுடைய விரிவாக்கம் விவகாரங்களில் உக்ரைன் ஒரு இறையாண்மை கொண்ட நாடாக இருப்பது, இது ரஷ்யாவினுடைய பாதுகாப்புக்கு ஆபத்து ஏற்படும் என்று அவர் நம்புவதால் இந்த பேச்சுவார்த்தையில் அவர் இன்னும் ஒரு முடிவுக்கு வராமல் மௌனியாகவே பயணிப்பதை நாம் பார்க்கிறோம். அடுத்தாவது, உக்ரைன் மீது ஒரு ஆதிக்கம் செலுத்த வேண்டும் என்ற அமெரிக்காவின் திட்டம் தவறுதலாக இருக்கலாம். ஏனென்றால் இந்த அமைதி ஒப்பந்தம் ஏற்படுவதற்கு அமெரிக்கா ஜெலன்ஸ்கி காரணம் தடையாக இருப்பதாக சொன்னார்கள். ஜேடி வான்ஸ் தலைமையில் உள்ள உலகம் பார்க்கக்கூடிய ஒரு பில்தி ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்லாம் நம்ம பார்த்தோம். இப்போ ட்ரம்புடைய ஆட்சி தொடங்கும் போது உலகில் அரசியல் சூழல்கள் யார் அளவுக்கு மாறின அளவுக்கு மாறலை. கனடாவோடு, கிரீன்லாந்தோடு, பனாமாவோடு, மெக்சிகோவோடு, இந்தியாவோடு, ரஷ்யாவோடு, இப்படி எல்லா நாடுகளிலும் பெரிய ஐரோப்பிய யூனியனோடெல்லாம் பெரும் குழப்பத்தில் இருப்பதை நாம் பார்க்கிறோம். இந்த நிலையில்தான்
இந்த முரண்பாடுகளின் மூலமாக பலவித சிக்கல்கள் அவர் இருக்கிறார். அதே நேரத்தில் விளாடிமிர் புட்டின் அமைதியாக இருந்து இவருடைய இந்த நடவடிக்கை அனைத்தையும் அவர் கண்காணித்துக் கொண்டிருக்கிறார். அதிகம் பேசாதவர் தான் விளாடிமிர் புட்டின், அதிகம் பேசுபவர் தான் டொனால்ட் ட்ரம்ப். அப்போ இந்த சூழ்நிலையில் கனடாவோடு அவருக்கு இருக்கிற முரண், யூரோப்பியன்களோடு, பிரான்ஸோடு, ஜெர்மனோடு, இங்கிலாந்தோடு எல்லா முரண், அரபுகளோடு முரண், பனாமா கால்வாயிலே முரண், மெக்சிகோவோடு முரண், இப்படி பைத்தியக்காரத்தனமான இவருடைய நடவடிக்கைகளை விளாடிமிர் புட்டின் ரசித்து கொண்டிருக்கிறார். பிரான்ஸோடு முரண், இமானுவேல் மேக்ரோனோடு முரண், கியாமரோடு முரண், இப்படியெல்லாம் நடப்பதை அவர் பார்த்து கொண்டு நிதானமாக சரி சொல்லுங்க அப்படின்னு தலையாட்டி கொண்டிருப்பதும் உக்ரைன் ரஷ்ய போர் முடிவுக்கு வராமல் இருப்பதற்கு மிக முக்கியமாக ஒரு காரணமாக பார்க்கிறது. அதே மட்டும் இல்லாமல் ஜெட்டாவில் நடந்த பேச்சுவார்த்தையில் சம்மந்தப்பட்டவர்களை அழைக்காமல் எப்படி பேசினார் என்பது புரியவில்லை. ரெண்டு பேரையும் அமைத்து பேச வேண்டும், ஆனால் ரெண்டு பேரும் ஒருத்தர் பார்ப்பதற்கு முரண்படுகிறார்கள். இவர்களே தீர்மானத்தை எடுத்துக்கொள்கிறார்கள். இந்த உள்கட்டமைப்பில் தாக்கக்கூடாது, அதில் தாக்கக்கூடாது, இதில் தாக்கக்கூடாது என்ற நிபந்தனைகளை புட்டின் முழுமையாக ஒப்புக்கொள்ளவில்லை. ஒப்புக்கொண்டிருந்தாலும் அதில் பல சிக்கல்கள் இருப்பதாக ரஷ்யா உணர்கிறது. ஆகவே தான் உடனடியாக 1 மணி நேரம் 40 நிமிடம் பேசிய பிறகும் உடனடியாக 204க்கும் மேற்பட்ட ட்ரோன் தாக்குதல்கள் வலிமையாக தாக்கப்பட்டது. அதே சமயம் இராணுவம் மற்றும் ஆற்றல் துறையினுடைய நிபுணர்கள், அணுசக்தி உற்பத்தி நிலையங்கள் இதையெல்லாம் தாக்கக்கூடாது என்று சொன்னார். அது எந்த அளவுக்கு சாத்தியக்கூறு ஏற்படுத்தி இருக்கிறது என்று சொன்னால், அமெரிக்கா நடவடிக்கைகளை சந்தேகத்தோடு தான் அவர் பார்க்கிறார். ரெண்டு பேருக்கும் பாலமாக தாங்கள் செயல்படுவதாக அமெரிக்கா புலங்காகிதம் அடைந்து கொண்டாலும் நிச்சயமாக ரஷ்யா அமெரிக்காவினுடைய நடவடிக்கைகளை ஒரு சந்தேக கண்ணோடு தான் பார்க்கின்றது. அதே சமயம் ரஷ்யா நேரடியாக உக்ரைனோடு பேசுவதில்லை. அப்போ இந்த பிரச்சனைகளெல்லாம் இருக்கும்போது இந்த பிரச்சனை எப்படி ஒரு தீர்வுக்கு வரும் என்று நாம் நம்ப முடியவில்லை. பொருளாதாரத்தில் வலுவாக இருப்பதை ரஷ்யா உணர்ந்திருக்கிறது. அமெரிக்கா உக்ரைனை ஒரு அடிமை தேசமாக மாற்றி தான் அங்கே கால் பதித்து கொள்ள வேண்டும் என்பதை ரஷ்யா விரும்பலையோ என்று என்ன தோன்றுகிறது. குறிப்பாக ஒரு 300 அதாவது 30 லட்சம் கோடிக்கு அவர்கள் ஒரு அக்ரிமெண்ட்டுக்காக ஆக்கிரமிப்பு செய்தார். ஆனால் இன்றைக்கும் அது சரியாக முடியவில்லை என்று சொல்லப்படுகின்றது. ஏனைய கனிம வளங்களுக்குள் எனக்கு தாங்க நாம் ஒரு ட்ரேடாக பண்ண போகிறேன்னு சொன்னாலும் என் நாட்டினுடைய பாதுகாப்பை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று உக்ரைன் டிமாண்ட் வைக்கிறது. ஆனால் அமெரிக்கா அதுக்கு ஒத்துக்க வரல. ஏற்கனவே சப்ளை பண்ணக்கூடிய பொருள்களுக்கு வட்டியோடு முதல்ல கேட்குறாங்க. 30 லட்சம் கோடிக்கு கொடுப்பதற்கு ஒத்து வந்தாலும் இன்னும் கையெழுத்தாகவில்லை. அந்த கையெழுத்துக்கு முன்பு இது போக மீதி கனிம வளங்களை நான் கையாளுகிறேன், எங்கள் கம்பெனிக்கு நீ ஒரு ஆத்தரைசேஷன் கொடுங்க, அக்ரிமெண்ட் போட்டுக்கலான்னு சொன்னால் உக்ரைன் அக்ரிமெண்ட் போடலை. நான் போடுறேன், ஆனால் ஒரு கண்டிஷன், என் நாட்டில் உள்ள பாதுகாப்பு ஃபுல்லாக நீ ஏற்றுக்கோ, ரஷ்யாவுடைய ஏற்று போல நீ ஏற்றுக்கோ. ஆனால் அமெரிக்கா அதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது. அப்போ இதுவும் மிக முக்கியமாக இந்த போருக்கு தடை. இதில் ஃபைனலாக ஒன்று, நிச்சயமாக இந்த போர் காசா மாதிரி தான் தொடரும். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே 2 வருஷத்துக்கு முன்னாடி கிரிமியா, இப்பொழுது பிடித்திருக்கக்கூடிய 4 ஸ்டேட்ஸு, கிட்டத்தட்ட 20% இடங்கள், இதெல்லாம் விட்டு கொடுப்பதற்கு ரஷ்யா தயாராக இல்லை. ஆனால் இதெல்லாம் விட்டு கொடுத்து ஒரு அக்ரிமெண்ட் நடந்தால் கையெழுத்து போடக்கூடிய அளவுக்கு துரதிர்ஷ்ட நிலையில் உக்ரைன் மாட்டியிருக்கு. 1. 2வது, அயலகப்படைகள் நேட்டோக்களுக்கும் உள்ளே வரக்கூடாது, வெளிநாட்டு படைன்னு சொல்கிறாங்க. 2. 3வது, இந்த 2 விஷயமே பெரிய விஷயமா இருக்குது. இந்த 2 விஷயத்திற்குமே உக்ரைன் சம்பாதிக்கும். தன் நாட்டை இழந்ததை கேட்கக்கூடாது, நான் பிடிச்சதை நீ கேட்கக்கூடாது, நீ இழந்ததை நீ கேட்கக்கூடாது. ஆக இதில் பாதிப்பு உக்ரைனுக்கு தான் வரப்போகுது. அமெரிக்கா நல்லவனாக காட்டிக்கொள்கிறது. அமெரிக்கா ஏன் ரஷ்யாவோட தோல் போடுறாங்கிறதே ரஷ்யா நல்லா உணர்ந்திருக்கு. ஏன்னா அரபுகளுக்கிடையே ஈரானோடு அவர்களுக்கு கூடிய அந்த கோலியேஷனை கட் பண்ணி இதன் மூலமாக ரஷ்யாவை நெருங்கிக் கொள்வதற்கான திட்டத்தை ரஷ்யா உணர்ந்திருக்கிறாங்க. அமெரிக்காவினுடைய கால் ஒருவேளை உக்ரைனுடைய பாதுகாப்பை ஏற்றுக்கொண்டால் வருங்காலத்தில் அமெரிக்காவுக்கு பெரும் சிக்கலை ரஷ்யாவுக்கு பெரும் சிக்கலை ஏற்படுத்தும் என்றும் விளாடிமிர் புட்டின் இதில் மௌனியாக காயை நகட்டுகிறார். அவர் ரசிப்பது, காயை நகட்டுவது, இதில் இன்னும் தாமதப்படுத்துவது ஏனென்று சொன்னால் அமெரிக்கா இங்கே விடக்கூடாது, அமெரிக்கா கால் பதித்து விடக்கூடாது, அமெரிக்கா இந்த போர் வெற்றி பெற்று விடக்கூடாது. ஆக இந்த குழப்பங்களை எல்லாம் ரசித்து கொண்டிருப்பார்கள் அவர்கள்.
ஆகவே உக்ரைன் இன்றைக்கு ஏராளமான இடங்களை இழந்தும் பொருளாதார வலுவட்ட சூழ்நிலையிலும் அமெரிக்கா என்ன செய்ய போகிறது என்பது தான் மிக முக்கியம். ஒரு காலம் அவர் என்ன நினைப்பாரோ, அமெரிக்காவினுடைய சம்பந்தம் இல்லாமல் நாமே உக்ரைனோடு ஒரு சமாதானத்துக்கு போய்கொள்ளலாம். அப்படி ஒரு சமாதானத்துக்கு போகிற நேரத்தில் உக்ரைனுக்கான அந்த கனிம வளங்களை கையாளக்கூடிய உரிமை இது ரஷ்யாவுடைய பகுதி தானே. ஏற்கனவே பிடித்திருக்கக்கூடிய 4 சர்போஜி அந்த பகுதிகளெல்லாம் அந்த மக்கள் எடுத்தக்கூடிய ரெஃபரண்டத்தில் நாங்கள் ரஷ்யாவோடு தான் இருப்போம் என்று ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் ஹேஸ் பீன் மேட். அந்த ஓப்பன் ரெசல்யூஷன் பாஸ் நடந்திருக்கிறது. அந்த ரெஃபரண்டத்தில் மக்கள் அதிகமாகவே ரஷ்யாவோடு போகிறத விருப்பப்படுறாங்க. ஆக இதை பயன்படுத்தி ஒரு இணக்க சூழ்நிலையை ரஷ்யாவினுடைய மற்றொரு ப்ராக்சியாக நாடாக உக்ரைனை ஜெலன்ஸ்கி நோக்கிவிட்டு அமெரிக்காவுடைய எந்த உதவியும் இல்லாமல் தாம் கொண்டு வருவதற்கு கொஞ்சம் மௌனமாக சாதுரியமாக விவகாரத்தை புட்டின் யூகிக்கலாம். அதுதான் அதிகமாக இருக்கிறது. அதனால் அமெரிக்கா கையாண்டு அமெரிக்காவில் பெரிய மனுஷனாக்கி அமெரிக்கா உக்ரைனில் தன் தளவாடங்களை கொண்டு வைத்து கொண்டால் பின்னால் இடைஞ்சல் வரும். யூரோப்பியனும் அமெரிக்காவும் இங்கே கால் பதித்து விட்டால் ரஷ்யாவுடைய பாதுகாப்புக்கு பெரும் இடைஞ்சலாக இருக்கும். ஆகவே எல்லாவற்றையும் கழித்து விட்டு ஓடி முடிந்து களைத்து அமர்ந்த பின்பு ஒரு சமாதானத்தை ஏற்படுத்தலாம். இட்ஸ் டேக்ஸ் மோர் டைம். எப்போ நடக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியல. இதுதான் இன்றைக்கு உக்ரைன் போரில் நடக்கக்கூடிய மிக முக்கியமான செய்தியாக இருக்கிறது. ஆக பரஸ்பரம் பேச்சுவார்த்தை நடக்கிறது. அதில் பெரிய கூத்து சம்மந்தப்பட்ட உக்ரைன் ரஷ்யாவும் பேசாமல் அமெரிக்கா மட்டுமே பெரியண்ணன் மனப்பான்மையில் போரை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதாவது சமாதானம் பேசி கொண்டிருக்கிறாங்க. துபையில் பேசின பேச்சுவார்த்தையில் கருங்கடல் போரை நிறுத்தணும் அப்படின்னு மட்டும் சொல்கிறாங்க. அதுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பதாக ஜெலன்ஸ்கி அறிவிப்பு செய்திருக்கிறார். ரஷ்யாவும் அதை நிறுத்தணுங்கிறாங்க. இதில் ட்ரேட் கப்பல்கள் பாதிக்கப்படக்கூடாதுன்னு. ஆக இதுதான் தற்போதைய சூழலாக இருக்கிறது. எந்த நிலையிலும் அமெரிக்காவின் உடைய ஆயுத தளவாடங்கள் மட்டுப்படுத்துவதற்கு இவர்களுடைய கோரிக்கை எடுப்பதற்கு உக்ரைன் தயாராக இல்லை, ரஷ்யா தயாராக இல்லை. உக்ரைன் தயாராக இருக்கிறது, ரஷ்யா தயாராக இல்லை. ரஷ்யாவினுடைய மிதமிஞ்சிய போக்கை யூரோப்பிய நாடுகள், குறிப்பாக பிரான்ஸ், யூகே, ஜெர்மனி, பின்லாந்து, நெதர்லாந்து யாரும் ஏற்க தயாராக இல்லை. அவர்களுக்குள் மிகப்பெரிய போர், எப்படி ஒவ்வொரு தேசங்களுக்கும் இடையே ஒரு பெரும் போர் இருக்குமோ அப்படி அந்த வெறுப்பு அதிகமாக இருக்கிறது. இதுதான் தற்போதைய நிலை. ஆக ஒட்டுமொத்தத்தில் நான் போரை ஆரம்பிக்க வந்தவன் இல்லை, ஐ எம் கோயிங் டு ஸ்டாப் த வார், நான் போரை ஸ்டார்ட் பண்ண செய்யலன்னு சொல்லக்கூடிய ஒரு குழப்பத்தில் டொனால்ட் ட்ரம்ப் தனதுடைய சர்வதேச பதிவேட்டில் தான் ஒரு பெரிய நோபல் பரிசு வாங்குவதற்கு தகுதியானவன் என்ற அந்த மதிப்பீட்டை கொஞ்சம் கொஞ்சமாக இழந்து வருகிறார். அநேகமாக காசா விஷயத்தில் அவர் முழுமையாக இழந்து விடுவார் என்று நம்ப தோன்றுகிறது. நன்றி.